அன்பால் இணைத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த அலுவலக உதவியாளர் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்க போகுது. இந்த ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NHLS வைஸாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 17,700 இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது இல்லாத அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த ஜாபு நிரந்தர வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெம்பரவரி கிடையாது, நிரந்தர வேலை வாய்ப்பு. இது தமிழக அரசு மாநிலத்துக்குள்ளேயே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தான் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் டிகிரி படிச்சீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படிலாம் விண்ணப்பிக்கிட்டா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறை என்ன, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா வினோத் ஜாப்ஸ் இன்னொரு சேனல் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்து பயனடைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதை நான் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க. நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களா தான். அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகேட் நேம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கேப் லெட்டரில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அப்படியே ஃபுல் நேமே எழுதுருங்க. இப்போ உங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய அப்பா நேம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அப்பா நேம் விட்டுட்டு எழுதுறாதீங்க. ஏன்னா ஆதாரில் என்ன இருக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நேம் ஆஃப் த ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய அப்பா நேம் எழுதுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதை எழுதுங்க. பிறப்பு சான்றிதழ் அதே மாதிரி டிசி மார்க் ஷீட்டு இதில் என்ன இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதுங்க. வேறு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது எழுதிட்டிங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு பர்த் ஷீட்டு இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஏஜ் ப்ரூஃபு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாபுக்கு 8th படிச்சிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தீங்களா 8ஆம் வகுப்பு போட்டு நீங்கள் டிகிரி எது படிச்சுக்கிறீங்களோ என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நீங்கள் 8th மட்டும் கம்ப்ளீட்னா நீங்கள் 8th முடிச்சிக்கிங்க. இல்லை டிகிரி நான் படிச்சிக்கன்னா டிகிரி போடுங்க. கம்யூனிட்டி அண்டு ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிறத வட்டாட்சியர்கிட்ட பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் வாங்கியிருப்பீங்க, அது எழுதிக்கிங்க. ரிலீஜியனும் அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பர்மனண்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிறதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். ரெண்டு பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் த பெண்டிங் கேஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆராக இருக்கட்டும், வேறு ஏதாவது குற்ற செயலில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் என்க்ளோஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணுங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுங்க. சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய சைன் பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. சைன் மேக்ஸிமம் கேள்வி தான் கொடுப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் போட்டுருங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லிட்டிகேஷன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உயர் நீதிமன்றத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 24/7/2025 வெளியே இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் தான் எலிஜிபிள் கேண்டிடேட். அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது யார் எடுக்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லிட்டிகேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் போஸ்ட் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் செலெக்ஷன் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் மதுரை 2 இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க போதும் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க போஸ்டிங்கு.
அதே மாதிரி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இனச்சுழற்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கீழே பார்த்தது தான், அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபிகேஷன் ஃபார் த செலக்ஷன் இது பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களா அந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32, 34 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி, எம்பிசி, டிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு 37 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்புனா செல்ஃப் அட்ரஸ்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டட் உங்களுடைய கையெழுத்து போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டுஸு அதே மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததுக்கு ஏஜ் ப்ரூஃபுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி அட்ரஸ் எந்த அட்ரஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர் 50 ரூபா போஸ்டர் ஸ்டாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு வரதுக்காக. 14/8/2025 இந்த தேதிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. 5:45க்குள்ளே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. 14/8/2025 அதுக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துச்சுன்னா த ஆஃபீஸ் வில் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி போஸ்டல் டிலேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயனடைன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி வினோத் ஜாப்ஸ் சேனலுக்கு தான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். அடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஜாப் பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஹோம் கேர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விஆர் ஏரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தீங்களே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் படித்து முடிச்சு வந்தீங்களாலும் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இன்டர்வியூவில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கி பணிபுரியறதா இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சாப்பாடுலேருந்து தங்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா சேலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். சேலத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீல்நாயக்கம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிச்சு பயனடைங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து போடுறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வினோத் ஜாப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.